மகர ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை பிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். நிகழ்வு மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் கடைசி மாதம் 12வது மாதம் பங்குனி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்று தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது சூரியன் மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த பங்குனி மாதம். பங்குனி மாதம் அப்படிங்கிறது உபய மாதம். அதனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா வீடு சம்பந்தமான எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது. கிரக பிரவேசம், கிரக ஆரம்பம், வாசல் கால் வைக்கிறது, இந்த மாதிரியான வீடு சம்பந்தமான எந்த வேலைகளையும் இந்த பங்குனி மாதம் செய்யக்கூடாது. பங்குனி மாதம் 16ஆம் தேதி பார்த்திங்கன்னா யுகாதி, அதாவது தெலுங்கு வருட பிறப்பு. அன்றைய தினம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தோட பங்குனி மாதத்தோட இந்த குரோதி வருஷம் முடியுது. அடுத்த மாதம் சித்திரை மாதத்துலேருந்து விஸ்வாவசு வருஷம், அதாவது தமிழ் வருஷம் புது வருஷம் பிறந்துடும். அப்போ அன்றைய தினம் அந்த விஸ்வாவசு வருஷத்துடைய பஞ்சாங்கத்தை வாங்கி அன்றைய தினம் யுகாதி அன்று பங்குனி மாதம் 16ஆம் தேதி யுகாதி அன்னைக்கு பூஜை பண்ணி அன்றைய தினத்திலிருந்து பஞ்சாங்கம் படிக்க ஆரம்பிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் 23ஆம் தேதி ராமநவமி, அதாவது ராமநவமி அன்று ஸ்ரீராமர் நாமம், அதாவது ராமநாமத்தை குறைஞ்சபட்சம் 108 தடவையாவது சொல்லலாம். சொல்லும் பொழுது நம்மளுடைய சகல பாவமும் தோஷமும் விலகும். ராமநாமம் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அங்கே ஆஞ்சநேயர் இருப்பார், ஆஞ்சநேயருடைய அருள் இருக்கும். எங்கெல்லாம் ஆஞ்சநேயர் இருக்காரோ அங்கே சனியோட பாதிப்பு இருக்காது. அப்போ அன்றைய தினம் குறைஞ்சபட்சம் 108 தடவையாவது ராமநாமம் சொல்வது சிறப்பு. பங்குனி மாதம் 23ஆம் தேதி ராமநவமி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் 28ஆம் தேதி பங்குனி உத்திரம். அதாவது பார்த்தீங்கன்னா தெய்வங்களுடைய திருமணம் எல்லாமே இந்த பங்குனி உத்திரத்தன்று தான் நடந்திருக்கும். அன்றைய தினம் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பு. அன்றைய தினம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடைகள், அதாவது சுபகாரிய தடை அனைத்தும் விலகி சுபகாரியங்கள் அனைத்தும் நடந்தேறும். அந்த பங்குனி உத்திரத்தன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது. ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த பங்குனி மாதத்திலே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி சனி பெயர்ச்சி. அதாவது கடந்த 7.5 வருஷமாக நடந்து கொண்டிருந்த படாத பாடுபடுத்து கொண்டு இருந்த 7.5 நாட்டு சனி இந்த பங்குனி மாதம் 15ஆம் தேதியோட ரிலீஸ் ஆகிறார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்போ இந்த பங்குனி மாதம் 15ஆம் தேதி அப்படிங்கிறது மகர ராசிக்கு முக்கியமான நாள். ஆக சனி பெயர்ச்சி, மகர ராசியுடைய சனி பெயர்ச்சி தனி வீடியோவில் பார்ப்போம். இப்போது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து சுகஸ்தானத்துக்கு அதிபதியும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், 11ஆம் இடம் அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம், நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் சொல்லக்கூடிய இடம், சோசியல் மீடியாவை சொல்லக்கூடிய இடம். ஆக இந்த 4க்கும் 11க்கும் உடையவர் யார் அப்படின்னா செவ்வாய் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். பொதுவாக செவ்வாய் 6ல் இருக்கிறது நன்மை. ஏன்னா நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், உத்தியோகஸ்தானம் இல்லையா. அதில் செவ்வாய் இருக்கும் பொழுது நோயை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, எதிரியை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அமைப்பு, அதாவது சத்துருவை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் 6ல் செவ்வாய் இருக்கும் பொழுது. உத்தியோகத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்பு, உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நல்ல பலன்கள். ஆனால் 4ஆம் இடத்து அதிபதி 6ல் இருக்கார் அப்படின்னா தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அதே போல் வண்டி வாகனங்களில் பயணங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். நிலம், இடம் சம்பந்தமான பிரச்சனை வந்தால் அது அப்படியே ஆறப்படணும். 11ஆம் இடத்து அதிபதி 6ல் இருக்கார் அப்படின்னா மூத்த சகோதரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதே போல் பார்த்திங்கன்னா சித்தப்பா வகையில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். நம்மளுடைய நினைத்த காரியம் முதல்ல தடை ஏற்பட்டு அப்புறம் நடக்கும். அதான் இந்த 11ஆம் இடத்து அதிபதி 6ல் இருக்கும்போது நம்மளுடைய லாபம் செலவாகக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆக ஆனால் 19ஆம் தேதி வரை தான். 19ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல போய் நீச்சமாயிடுவார். அதாவது இந்த 4க்கும் 11க்கும் உடையவர் 7ல் போய் நீச்சமாயிடுவார். பொதுவாக 4ஆம் இடத்து அதிபதி 7ல் இருக்கிறது நன்மை. அதாவது அசையா சொத்துக்கள் மூலமாக நன்மை, அனுகூலங்கள், ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு. 11ஆம் இடத்து அதிபதி 7ல் இருப்பது யோகம், அதை விட யோகம். எப்படின்னா 11-7 எப்பெல்லாம் சம்மந்தப்படுதோ திருமண முயற்சிகள் கைகூடும். திருமணம் சம்பந்தமான அனைத்து விதமான முயற்சிகளும் கைகூடும். அதே போல் பார்த்திங்கன்னா குழந்தை பிறப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, அதே போல் வீட்டில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளும் நடக்கக்கூடிய அமைப்பு 11-7 சம்மந்தப்படும் பொழுது. ஆனால் செவ்வாய் நீச்சம் இல்லையா. அப்போ செவ்வாய் நீச்சம் அப்படின்னா 19ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய்க்கிழமையிலே முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். கண்டிப்பாக பங்குனி உத்திரத்தன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும். செவ்வாய் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தர இருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன்,
அதே போல் பார்த்தீங்கன்னா பதவி விளையாட்டெல்லாம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் 5ஆம் இடம். 5ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவத்துக்கு உடைய இடம் 10ஆம் இடம். இந்த 5க்கும் 10க்கும் உடையவர் யாருன்னா சுக்கிரன். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். 3ஆம் இடங்கிறது என்ன? இளைய சகோதர ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து, இந்த மாதிரியான கீர்த்தி, இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். இப்போ இந்த 3க்கும் 5க்கும் 10க்கும் உடையவர் சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சி வந்து 3ஆம் இடம். அப்போ எடுத்த காரியம் எடுத்தபடியே வெற்றி கிடைக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய அமைப்பு, அதாவது தகவல் தொடர்பு மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள், தகவல் தொடர்புள்ள தொழில் செய்பவர்களுக்கு, வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு, இந்த மாதிரியான யோகமான காலம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய அமைப்பு. ஏன்னா 10ங்கிறது புகழ், அந்தஸ்து, கௌரவம், 3ஆம் இடங்கிறது கீர்த்தி. அப்போ புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான் இல்லையா? அப்போ குழந்தைகளால் நன்மை, அனுகூலங்கள், ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி 5ஆம் இடங்கிறது நம்மளுடைய சிந்தனை செயல்திறன். அப்போ சிந்தனை செயல்திறனும் தெளிவாக இருக்கக்கூடிய அமைப்பு, ஒரு பதவி அல்லது பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு, உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஏன்னா 5 அப்படிங்கிறது அதிர்ஷ்டம், 3ஆம் இடங்கிறது வெற்றி ஸ்தானம். அப்போ ஏற்கனவே செவ்வாய் 6ல் இருக்கார். அப்போ பதவி அல்லது பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அப்போ இந்த 3ஆம் இடத்துல செவ்வாய் உச்சமாய் வக்கரமாகிறார். இந்த மாதம் ஃபுல்லாகவே வக்கரமாக தான் இருப்பார். ஒரு கிரகம் நீச்சமாய் வக்கரமான உச்ச பலனை செய்யும், உச்சமாய் வக்கரமான நீச்ச பலனை செய்யும். அப்போ சுக்கிரனுடைய சுப பலன் குறைபடுகிறது. ஆக இந்த மாதம் வெள்ளிக்கிழமையிலே மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமையிலே பெருமாள் கோயிலே தாயார் சன்னதிக்கு சென்று நெய் விளக்கேற்றி மல்லிகை பூ சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது சுக்கிரன் அனுகூலமான பலன்களை அதிகமாக செய்வார், உச்சமான பலன்களை செய்வார். எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்துக்கு, அதாவது மகர ராசிக்கு 6ஆம் இடம் நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், உத்தியோகஸ்தானம். 6க்கும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானம். இந்த 6க்கும் 9க்கும் உடையவர் யார் அப்படின்னா புதன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல, அவரும் 3ஆம் இடத்துல தான் இருக்கார். ஆனால் நீச்சமாக இருக்கார், நீச்சமாகி வக்கரமாக வர்றாரு. அதோட சுக்கிரன் உச்சம் அங்கே நீச்சபங்க ராஜயோகமாகவும் மாறுறாரு. அப்போ புதன் வலுவான நிலையில் தான் இருக்கார். அதாவது 6க்கும் 9க்கும் உடைய புதன் 3ஆம் இடத்திலே நீசபங்க ராஜயோகமாகவும் நீச்ச வக்கரமாகி உச்ச பலனம் செய்யக்கூடிய அமைப்பில் தான் இருக்கார். புதனால கமிஷன், ஏஜென்சி, இந்த மாதிரியான இது. 3ஆம் இடம் ஒப்பந்தம் கையெழுத்து. அப்போ புதிய ஒப்பந்தம் கையெழுத்து, பத்திரப்பதிவு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கமிஷன், ஏஜென்சி மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள், அந்த தொழில் செய்பவர்களுக்கு யோகமான காலம். பேப்பர், பேனா, ஆசிரியர், வக்கீல், இவங்களுக்கெல்லாம் யோகமான காலமாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா கணக்கு சம்பந்தமான வேலை செய்கிறாங்க இல்லையா, அக்கௌண்டிங், பேங்க்கில் வேலை செய்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே பதவி உயர்வு, இந்த மாதிரியான யோகமான காலமாக இருக்கும். தாய்மாமன் வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல் புதன் 3ல் இருக்கார் அப்படின்னா பத்திரப்பதிவு, ஒரு இடத்த விற்கிறதோ அல்லது ஒரு இடத்த வாங்குறதோ இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். பத்திரப்பதிவு நடக்கும், அதாவது ரெக்கார்டு பூர்வமாக பத்திரப்பதிவு நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆக புதனும் உங்களுக்கு மிக மிக அனுகூலமான பலன்களை இருக்கிறார். அதுவும் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்ததிபதி உத்தியோகஸ்தானம் இல்லையா? அப்போ உத்தியோகம், பதவி, பொறுப்பு, இந்த மாதிரி தான் மீண்டும் மீண்டும் சுட்டி காட்டுது. அதே போல் 9ஆம் இடத்ததிபதி 3ல் இருக்காருன்னா தந்தை வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள், ஒரு பயணம், தொலைதூர பயணம் அல்லது ஒரு சிறு பயணமாவது பிரயாணமாவது ஏற்படக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி 8ஆம் இடத்ததிபதி சூரியன், அவரும் 3ஆம் இடத்துல தான் இருக்கார். இந்த மாதம் வந்து மகர ராசிக்கு 3ஆம் இடம் வலுவடைகிறது. சூரியன், ராகு, சுக்கிரன், புதன், பங்குனி 15க்கு அப்புறம் சனி அங்கே போகிறார். 4-5 கிரக கூட்டணி நடக்க போகிறது. அப்போ 3ஆம் இடம் வலுவடைகிறது. 3ஆம் இடங்கிறது உபஜெயஸ்தானம், வெற்றி பெறக்கூடிய இடம், அதாவது வெற்றிக்கு துணை புரியக்கூடிய இடம். அப்போ எடுத்த காரியமெல்லாம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். இப்போ 8ஆம் இடத்து அதிபதி 3ல் இருந்ததுன்னா ஒரு சில தடை ஏற்படும். ஆனாலும் அரசு வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள், தந்தை வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்திங்கன்னா இளைய சகோதரிடம் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இந்த ஒப்பந்தம் கையெழுத்தில் கொஞ்சம் ஆழ்ந்து கவனிக்கணும். இது சரியா தப்பா, ஜாமீன் கையெழுத்து போடும்பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும், அஷ்டமாதிபதி 3ல் இருக்கும் பொழுது. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த அஷ்டமாதிபதி சூரியன் 3ல் இருக்கும் பொழுது வெற்றிக்கு துணை புரியும். ஏன்னா 3ஆம் இடங்கிறது வெற்றி. அப்போ எடுத்த எந்த ஒரு செயலிலும் வெற்றியை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதுவும் அரசு சம்பந்தமான துறைகளில் முயற்சி செய்பவர்களுக்கு அது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். அதே போல் அரசு சம்பந்தமான ஒப்பந்தம், பெரிய கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, அரசு வழி அனுகூலங்கள் கிடைப்பதற்கும் இது உதவியாக இருக்கும். அதாவது இந்த மாதம் பங்குனி 15ஆம் தேதிக்கு பிறகு
மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடம் இந்த மாதம் வலுவடைகிறது. அப்போ 3ஆம் இடம் வலுவடைவதால் 3ஆம் இடத்து காரகத்துவங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி, புகழ் கிடைக்கும், கீர்த்தி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அதே போல் ஒப்பந்தம், கையெழுத்து, இதன் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடங்கிறது ஒரு செய்தி வரும், அதாவது ரெக்கார்டு பூர்வமாக ஒரு செய்தி வரும். அது நல்ல செய்தியாக இருக்கும் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும். ஆக இந்த மகர ராசிக்கு பங்குனி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு இந்த மாதம் ஒரு பெரிய மாறுதல் ஏற்படும், ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படும். அதாவது பார்த்திங்கன்னா இந்த 7.5 நாட்டு சனி முடியுது, அடுத்ததோடு பார்த்திங்கன்னா 3ஆம் இடம் வலுவடைகிறது. அப்போ இதுவரை எந்த ஒரு காரியமும் எடுத்தால் தடை, தாமதம், இழுபறி இருந்ததெல்லாம் மாறி எடுத்த காரியம் எடுத்த உடனே வெற்றி பெறக்கூடிய மாதமாக மகர ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதம் அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.